திருப்பூரில் சாலையோர வியாபாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அனுப்பிய அகற்றும் நோட்டீஸுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆகஸ்ட் 12 அன்று பரபரப்பான தர்ணா போராட்டம் நடத்தினர். நெடுஞ்சாலைத்துறையினர் காங்கேயம் சாலை உஷா தியேட்டர் முதல் ராஜீவ் நகர் சந்திப்பு வரை உள்ள தள்ளுவண்டி கடைகள், பந்தல்கள், விளம்பர பலகைகள், வாடகை வாகனங்களை ஒரு வாரத்தில் அகற்றுமாறு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். கடைகளை அகற்றவில்லை எனில் துறை தாமாகவே அகற்றும் என்று எச்சரித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையோர வியாபாரிகள் மற்றும் கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தினர் 20க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் மத்திய மற்றும் மாநில அரசுகள் அங்கீகரித்துள்ள சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும், சிறு தொழில் கடன் வழங்கி வரும் நிலையில் திடீர் அகற்றம் அநீதியானது என்றும் தெரிவித்தனர். வடக்கு காவல் நிலைய போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து வியாபாரிகள் தர்ணாவை கைவிட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கினர். கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தின் சார்பாக திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாநகராட்சி பகுதியில் காங்கேய ரோடு பகுதியில் சாலையோர வியாபாரிகளை, தள்ளுவண்டி கடைகளை எல்லாம் அகற்றணும்னு சொல்லி நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கு எங்கள் கொங்கு வியாபாரி நல சங்கம் மாபெரும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம். ஏனென்றால் வாழ்வாதாரம் தேடித்தான் நாங்கள் வியாபாரம் செய்கின்றோம். எங்களை அகற்றிவிட்டு பெரிய முதலாளிகளை வாழ வைப்பதற்காக இந்த அகற்றல். நிச்சயமாக இந்த சாலையோர வியாபாரிகளை அகற்றக்கூடாது. மாநில அரசும் மத்திய அரசும் சாலையோர வியாபாரிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்குது, அவங்களுக்கு உண்டான லோன் கொடுத்திருக்குது, அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக எங்களுக்கு கடன் உதவி கொடுத்திருக்காங்க. எங்க கடைகளை அகற்றினா நாங்க எப்படி அரசு கொடுத்த லோனை நாங்க எப்படி அவங்க கொடுத்த நிதி உதவியை எப்படி லோனை நாங்க கட்ட முடியும்? ஆகவே சாலையோர வியாபாரிகளை அகற்றக்கூடாது, எந்த ஒரு தொந்தரவும் செய்யக்கூடாது என்று கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக இன்று இந்த அலுவலகத்தை, அதாவது நெடுஞ்சாலைத்துறை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்காக கொங்கு வியாபாரி நல சங்கத்தின் சார்பாக எங்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற கடை வைத்திருக்கின்ற அனைத்து நம்ம கடை தொழிலாளர்கள் அவங்க பாத்தீங்கன்னா வாழ்வாதாரமே இதுதான். இதை விட்டு அவங்களுக்கு புள்ள ஓட்டிகளுக்கு சாகர தவிர வேற வழி இல்லை. நாங்க ரோட்ல தான் படுக்கணும். அந்த சூழ்நிலையில எங்களை வாழ விடுங்க. அதுக்காக நாங்க கேட்டு மனு கொடுக்கறதுக்காக இந்த அலுவலகத்துக்கு வந்திருக்கோம்.